Taste the Daily. சென்னையில் பருவமழைக்கு முன்னரே முடிக்க வேண்டிய தூர்வாரும் பணியினை திறனற்ற ஸ்டாலின் அரசின் சென்னை மாநகராட்சி தற்போது மழை தொடங்கிய பின்னர் மெத்தனமாக செய்து வருவது மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் ஏற்கனவே மழைநீர் வடிகால் பணிகளை 90% முடித்துவிட்டோம் என வெற்று வாய்ச்சவடால் கூறி வரும் திமுக அரசு பக்கிங்காம் ஆறு கடலில் சென்று கலக்கக்கூடிய மெரினா முகத்துவாரத்தில் தூர்வாரும் பணியினை தற்போதுதான் செய்து வருகிறது. இது மட்டுமல்லாமல் கூவம், பக்கிங்காம், கொசஸ்தலை உள்ளிட்ட ஆறுகளை சீரமைக்கப் போகிறோம் என 2024-2025 நிதியாண்டில் 1500 கோடி ஒதுக்கப்பட்டதும் என்ன ஆனதென்றே தெரியாத நிலையில் குடும்ப வளர்ச்சியில் மட்டும் கவனம் செலுத்தாமல் மக்கள் நலனிலும் அக்கறை கொண்டு சிறிதேனும் மக்களுக்கு உண்மையாக செயல்பட ஸ்டாலின் அரசை மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். பாலிஹவுஸ் நிறுவனம் தொடர்புடைய 50க்கும் மேற்பட்ட இடங்களில் தொடர்ந்து 5வது நாளாக வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். சென்னை கிண்டியை தலைமையிடமாக கொண்டு செயல்படும் பாலிஹவுஸ் என்ற நிறுவனம் பெட்ரோல் பங்குகளில் பயன்படுத்தப்படும் பைப் மற்றும் டியூபுகள் தயார் செய்து உலகம் முழுவதும் விற்பனை செய்து வருகிறது. மேலும் இந்நிறுவனம் சமீபத்தில் தமிழக அரசுடன் ஒப்பந்தம் செய்து பல நூறு கோடி ரூபாயை முதலீடு செய்த விவகாரத்தில் வரி ஏய்ப்பு செய்திருப்பதாக புகார் எழுந்தது. இதையடுத்து கிண்டி அலுவலகத்தில் 20க்கும் அதிகமான அதிகாரிகளும், அபிராமபுரத்தில் உள்ள இயக்குநர் வீடு உள்ளிட்ட இடங்களில் 50க்கும் அதிகமான அதிகாரிகளும் 5வது நாளாக சோதனையை தொடர்ந்தனர். சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள நவீன மீன் அங்காடியில் வியாபாரமாகாததால் இழப்பு ஏற்படுவதாக மீன் வியாபாரிகள் தெரிவித்தனர். சில மாதங்களுக்கு முன் பட்டினப்பாக்கத்தில் மீன் அங்காடியை திறந்த திமுக மாநகராட்சி நிர்வாகம் மெரினா லூப் சாலையோரம் இருந்த மீன் கடைகளை அகற்றியது. இதனால் மீன் வியாபாரிகள் பட்டினப்பாக்கத்தில் உள்ள மீனங்காடியில் அதிக தொகை கொடுத்து கடை வைத்துள்ள நிலையில் மீன்கள் விற்பனையாகாததால் பார்க்கிங் பகுதியில் கடையை அமைத்தனர். அப்போது அவர்களுக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் வேதனையடைந்த மீன் வியாபாரிகள் திமுகவினர் லஞ்சம் பெற்றுக்கொண்டு பாரபட்சமாக டோக்கன் கொடுத்ததாகவும் திமுகவை நம்பி வாக்களித்த தங்களை ஸ்டாலின் அரசு வஞ்சித்து வருவதாகவும் சாடினர். நாங்க எங்கேயோ பொழைச்சில நம்ம எங்களை கொண்டாந்து இங்க கொட்டி நிறைய நஷ்டத்துல அதாவது அழிஞ்சு பழஞ்சோலா போகுது. பெரிய பெரிய கடைக்காட்சி தான் பொழைக்கிற எங்களுக்கு இங்க பொழப்பே இல்லை. சிறிய வியாபாரிக்கு பொழப்பு இல்லை, பெரிய கடைக்காட்சிக்கு தான் வியாபாரம். இங்க அநியாயமா எங்களை கொண்டாந்து கொட்டி அழிச்சிட்டானுங்க. இங்க இன்னும் இருக்க தூக்கி தூக்கி வாரி வாரி அழிக்கிறானுங்க. நாங்க பாவத்துல எப்படி போய் சம்பாதிக்கணும்? லஞ்சம் கொடுத்து டோக்கன் வாங்கிக்கிறாங்க. குழுக்க மூலமா டோக்கன் எடுக்கல, லஞ்சம் கொடுத்து டோக்கன் வாங்கிக்கிறாங்க. முனைக்கடை கொஞ்சம் பேர் தான் குழுக்கள் எடுத்தாங்க, எல்லாம் லஞ்சம் கொடுத்து வாங்கிக்கிறாங்க. டோக்கனு பணம் கொடுத்து டோக்கன் வாங்கிக்கிறாங்க. பொள்ளாச்சி அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியில் கட்டப்பட்ட அம்மா திருமண மண்டபம் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 2018-19 ஆண்டில் அப்போதைய அதிமுக எம்பி மகேந்திரன் 1.5 கோடி ரூபாய் செலவில் கட்டிய இந்த மண்டபம் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி முன்னிலையில் திறக்கப்பட்டது. இந்நிலையில் திமுகவின் நடவடிக்கைகளால் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு அனுமதிக்கப்படாத இந்த மண்டபம் தற்போது குப்பைகளும் செடி கொடிகளும் நிறைந்து சமூக விரோதிகளின் இடமாக மாறியுள்ளது. அதிமுக ஆட்சியில் திறக்கப்பட்டது என்ற ஒரே காரணத்திற்காக மக்கள் விரோத ஸ்டாலின் அரசு மக்களை வஞ்சிப்பதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அம்மா மண்டபத்தில் குறிப்பிட்ட காலத்தில் செயல்பட்டது. இப்போ தற்பொழுது யூனியன் அலுவலகமும் அந்த இடத்துல கட்டி குடிமாறி போயிட்டாங்க. அந்த இடத்துல அலுவலகம் மாற்றப்பட்டு விட்டது. இருந்தும் கூட இந்த ஓராண்டு காலமாக இந்த அம்மா திருமண மண்டபம் சமூக விரோதிகளின் கூடாரமாகவும் டாஸ்மார்க்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஓப்பன் செய்யப்பட்டது அந்த ஒரே காரணத்துக்காக அந்த திட்டத்தை முடக்கும்படியாக திராவிட முன்னேற்ற கழகம் கால் புரிஞ்சு காரணமாக இந்த மண்டபத்தை மீண்டும் திறக்காமல் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள்.